வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க. நான் வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால வெங்காயத்து கூடவே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அதே போல் ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 செகண்ட் நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்குங்க. இந்த அளவுகளோடு அரைக்கும் போது சட்னி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் சட்னி வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். வேர்க்கடலை சட்னி எப்போதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. லேசான கொரப்போட அரைக்கும் போது தான் சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சட்னி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ சட்னி தாளிப்பு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்து லைட்டாக அந்த சூட்லேயே கலந்து கொடுத்தோம்னா போதும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னி கூட சேர்த்துக்குவோம். இப்போ தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.